Hi my dear 12th standard students. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் functions using library, ஓகேங்களா? So already you know very well about what is functions, building block of a program. ஒரு சின்ன ப்ரோக்ராம்ல காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்றதை பார்த்தோம். யூ நோ வெரி வெல். யூசிங் அ லைப்ரரிஸ், வாட் இஸ் மீன் பை லைப்ரரிஸ்? நம்மளுடைய பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸ்லேயே இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கும், இன்பில்ட் அண்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. built-in and mathematical functions. first built-in functionsனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம header files insert பண்ணுவோம் இல்லைங்களா, hash include studio.h அப்படிங்கிறது stdio.h hash include conio.h இதெல்லாம் வந்து நீங்க லைக் ப்ரீவியஸ் இயர் நீங்க தேவ் C++ படிக்கும் போது பார்த்துருப்பீங்க. string.h and then math.h இது மாதிரி நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் பார்த்துருப்பீங்க. இது பேர்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஹெடர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ stdio அப்படின்னும் போது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்னு அர்த்தம். அப்போ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்னா இன்புட் அவுட்புட்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, தட் இஸ் சியில் பார்த்தீங்கன்னா scanf, printf, C++ல cin, cout. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா. இந்த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை இன்பில்டாக இருக்கிற பிரிண்டிவ் ஃபங்க்ஷன்ஸு ஸ்கேனிஃப் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்சர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி conio.h அப்படின்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அவுட்புட் தெரியுது இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு கன்சோல் அப்ளிகேஷன் அர்த்தம். அந்த கன்சோல் அப்ளிகேஷனில் அவுட்புட் வரதுக்கு அதுக்கு தான் நம்ம இந்த ஹெடர் ஃபைல்ஸை யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் string.h, math.hனா string.h அப்படின்னும் போது ஸ்ட்ரிங்குக்கான ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதாவது ஸ்ட்ரிங்கோடைய கன்காடினேஷன், ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்க்கு காப்பி பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த எல்லா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு string.h தேவை. அதே மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராமில் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா math.h யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஹெடர் ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்பில்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலை. ஓகேங்களா? அதாவது இப்போ ஹாய் ஹலோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறோம். டெஃப் ஹலோங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஹலோங்கிறது யூஸராக கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன். அது இல்லாமல் இந்த மாதிரி ஏபிஎஸ், ஓஆர்டி இதெல்லாமே வந்து இன்பில்டாக இருக்கிற ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். அதை நம்ம டேரெக்டாக நம்மளுடைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதை தான் நம்ம பில்ட்-இன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இது பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸில் என்னன்னு பார்க்கலாம். ஏபிஎஸ் அப்படின்னும் போது ரிட்டர்ன்ஸ் an absolute value of a number. The arguments may be an integer or a float point number. அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ல அப்சல்யூட் ஏபிஎஸ்ன்னு பாஸ் பண்ணும்போது நீ இன்டீஜரா இங்கே டிக்ளேர் பண்ணாலும் சரி, ஃப்ளோட்டா டிக்ளேர் பண்ண எது சரி, நீ பாஸ் பண்ற வேல்யூ என்னவோ அது ஆஸ் இட் இஸ் அப்சல்யூட்டா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஏபிஎஸ் ஃபங்க்ஷன்ல எக்ஸ், இந்த இடத்துல நான் இன்டீஜர் வேல்யூல 20 கொடுத்துருக்கேன், 20 எனக்கு அவுட்புட்டா வந்துருச்சு. இந்த இடத்துல -23.2, அப்போ எனக்கு பாயிண்ட் வேல்யூல இருக்கிற ஃப்ளோட்டிங்கும் சேர்த்து எனக்கு அவுட்புட்டா பிரிண்ட் ஆகுது. நான் டைரக்டா ஒய்க்கு தான் வேல்யூ அசைன் பண்ணியிருந்தேன். பட் அப்போ அப்சல்யூட்னு கொடுக்கும்போது ஆஸ் இட் இஸ் அதில் நம்ம என்ன வேரியபிளை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஓஆர்டி, ஆட், ரிட்டர்ன்ஸ் த ASCII வேல்யூ ஆஃப் த கிவன் யூனிகோட் கேரக்டர். அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு ASCII கோடு இருக்கும். அதாவது ஸ்மால் லெட்டர் ஏவுக்கு ஒன்று, கேபிட்டல் ஏவுக்கு ஒன்று. அப்போ அந்த மாதிரி ASCII கோட்ஸ் எல்லாம் நியூமரிக் வேல்யூஸை அது எல்லாமே என்ன ஆகும், பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு உள்ளார ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ASCII கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ASCII கோடு. அந்த ASCII வேல்யூ என்ன அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஓஆர்டி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் ஏ அப்படின்றதுக்கும் ஸ்மால் லெட்டர் ஏ, அப்போ ஸ்மால் லெட்டர் ஏவை நான் எதில் ஸ்டோர் பண்ணுறேன், சியில் ஸ்டோர் பண்ணுறேன். கேபிட்டல் ஏவை டியில் ஸ்டோர் பண்ணுறேன். ரெண்டுமே சிங்கிள் கேரக்டர், ஸோ சிங்கிள் கோட்ஸ் கூட என்க்ளோஸ் ஆகிருக்கு. ஓஆர்டி சி அப்படின்னும் போது இந்த ஓஆர்டி ஃபங்க்ஷன் சிக்குள்ள என்ன இருக்கு, ஏங்கிறது. அப்போ ஏவோட ASCII வேல்யூ 97ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? கேபிட்டல் ஏவுக்கான ASCII வேல்யூ 65ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு என்னது ASCII வேல்யூஸ். நீங்கள் சாப்டர் 11th படிச்சிருப்பீங்க ASCII வேல்யூஸ். சாப்டர் 4 or 3 நினைக்கிறேன். அதில் பாருங்க பேக்கில் கொடுத்துருப்பாங்க. நோ சாப்டர் 2ல பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை பாருங்க. நெக்ஸ்ட் CHR அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் returns the Unicode character for the given ASCII value. This function is inverse of ORD. அதாவது ORD க்கும் டைரக்டா இன்வர்ஸ். ஓகேங்களா?
அப்போ which means எப்படின்னா இப்போ நம்ம 60 ஏன்னு கொடுத்தா அதுக்கு என்ன ஆகுது 65ன்னு வருதுங்களா இப்போ கேபிட்டல் ஏவுக்கு 65 ஸோ நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம் ஏன்னு கொடுத்தோம் ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏன்னு கொடுத்தோம் அப்போ கொடுக்கும்போது அதுக்கு என்ன வேல்யூவோ அது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் நான் இங்கே என்ன கொடுக்குறேன் டைரக்டா வேல்யூவை கொடுத்துக்கிறேன் அப்போ 65க்கு கேபிட்டல் ஏங்கிறது அவுட்புட்ல வருது 43க்கு பிளஸ்ங்கிற சிம்பிள் ஓகேங்களா அதுதான் உங்களுக்கு ASCII கோடு அப்போ அதோடைய ரிவர்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது புரியுதுங்களா so this is what CHR function next bin function binங்கிற function it will display the binary digit ஓகேங்களா binary format binary digit display பண்ணும் 15 உடைய binary value என்னவோ அந்த value உங்களுக்கு print பண்ணும் 101 in a binary values என்னவோ அது உங்களுக்கு print பண்ணும் ஓகேங்களா got it so அத divide பண்ணி உங்களுக்கு binary conversion க்கு போய் 8 bitல போயிட்டு உங்களுக்கு convert பண்ணி உங்களுக்கு print பண்ணும் returns the binary string prefixed with 0b ஓகேங்களா so 0b வச்சு உங்களுக்கு என்ன ஆகும் binary string உங்களுக்கு prefer ஆகும் இப்போ இந்த 1111 க்கு 15 உடைய binary value தான் 111 ஓகேங்களா நீங்க போட்டு பாருங்க 8421 போடிங்கனாவே தெரியும் 1111 போடிங்கனா 8 plus 4 power value add பண்ணுங்க 12 plus 2 14 plus 1 15 அப்போ 15 உடைய binary value உங்களுக்கு 111 அப்போ prefix with 0b ஓகேங்களா 0bங்கிற ஒரு இன்டிஜர் நம்பரை நம்ம கொடுத்து அப்புறம் பைனரியில பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைப்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் ஸோ டைப்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா the particular value ஓகேங்களா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் அந்த அசைன் பண்ணுற வேல்யூ என்ன டைப்புங்கிறத இண்டிகேட் பண்ணும் which means இப்போ நான் எக்ஸுக்கு 15.2ன்னு கொடுத்துருக்கேன் அப்போ இது என்னது எனக்கு ஃப்ளோட் வேல்யூ ஸோ அப்போ ஃப்ளோட்டுங்கிறது எனக்கு என்ன பண்ணும் பிரிண்ட் பண்ணும் அவுட்புட்டில் இது எனக்கு ஸ்ட்ரிங் ஓகேங்களா தட் இஸ் ஒரு கேரக்டர் கிளாஸ் எஸ்டிஆருங்க ஒரு கேரக்டர் அப்போ இது ஏதோ ஒரு கேரக்டர் ஒய்ல ஹோல்ட் ஆயிருக்குன்றது பிரிண்ட் ஆகுது இது பூலியன் வேல்யூஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது என்னது பூல் அப்போ கிளாஸ் பூல் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ டைப் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா என்ன ஆப்ஜெக்ட்டோ அதை நம்ம பாஸ் பண்றோம் அப்போ ஏற்கனவே நான் ஒரு வேல்யூவை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வேரியபிளுக்கு அசைன் பண்றேன் அந்த ஆப்ஜெக்ட்டை இந்த டைப்புக்குள்ளார பாஸ் பண்றேன் அப்படி பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அதோட அவுட்புட் எப்படி கிடைக்குதுன்னா இது என்ன டைப்புங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் டைப் ஃபங்க்ஷன் பில்ட் இன் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் அதோடைய அட்ரஸை இண்டிகேட் பண்ணும் சரிங்களா அப்போ விச் மீன்ஸ் இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன் இதுதான் என்னுடைய மெமரி இந்த மெமரிக்குள்ளார நான் என்ன பண்றேன் ஏன்னு ஒரு வேரியபிள் பின்னு ஒரு வேரியபிள் சி இந்த மாதிரி டி வேரியபிள் இதுல நான் என்ன பண்றேன் 1 2 3 4 இப்போ இது B2ல 20 ஸ்டோர் பண்றேன் அப்போ B2ல எனக்கு 20 இருக்கு இது எனக்கு வேரியபிள் இது எனக்கு வேல்யூ ஓகேங்களா அது இல்லாம ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கும் இந்த பர்டிகுலர் மெமரிக்கான மெமரி அட்ரஸ் ஓகேங்களா 3001 ஓகேங்களா 138426 இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் என்ன ஆகும் அது கூட ஹோல்ட் ஆயிருக்கும் வேரியபிள் இருந்தாலும் வேல்யூ இருந்தாலும் அதோடைய அட்ரஸ் ஸோ அப்போ நான் ஒரு வேல்யூ எக்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனு இந்த எக்ஸில் 15ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு ஏதோ ஒரு மெமரி லொகேஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு அந்த மெமரி லொகேஷனுடைய அட்ரஸை எனக்கு பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் வாட் யோர் ஐடி ஃபங்க்ஷன் டூ நெக்ஸ்ட் மின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்கிற லிஸ்ட்லேயே மினிமமான வேல்யூஸ் எதுவோ அது எனக்கு பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ மின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த மினிமம் வேல்யூ இன் லிஸ்ட் இதுதான் ஒரு லிஸ்ட்டு மை லிஸ்ட்டு அதில் நான் நிறைய வேல்யூஸ் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் இப்போ மை லிஸ்ட் அப்படின்னும் போது மை லிஸ்ட்டுக்குள்ளார தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு ஸோ மின் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னும் போது இந்த மை லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கிறதுலே மினிமமான வேல்யூ எதுவோ அது பிரிண்ட் ஆகும் மேக்ஸுங்கிறது அப்படியே ஆப்போசிட் இருக்கிறதுல எது மேக்ஸிமமோ அது எனக்கு பிரிண்ட் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் சம் ஃபங்க்ஷன் ஸோ இப்போ சம் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் மை லிஸ்ட்ல ஒரு 4 வேல்யூஸ் எனக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் மின் ஆஃப் மை லிஸ்ட்னும் போது அதோடைய மினிமம் த்ரோ பண்ணுச்சு மேக்ஸ் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னும் போது மேக்ஸிமம் த்ரோ பண்ணுச்சு இப்போ இதுவே சம் அப்படின்னும் போது மை லிஸ்ட் சம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னும் போது 21 76 98 23 ஆட் பண்ணுங்க 18 8 remainder 1 and 9 11 12 13 14 15 16 17 18 19 21
ஸோ ஆட் பண்ணால் you will get 218. ஸோ இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் வாட் your sum function do. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் format function. ஸோ இப்போ format function பொறுத்த வரைக்கும் it returns the output based on a given format. என்ன ஃபார்மேட்டில் நமக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, which means இப்போ ஒரு ஃபார்மேட்ன்ற பொறுத்த வரைக்கும் இதோட சின்டாக்ஸ் பாருங்க, ஃபார்மேட் வேல்யூ ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ பைனரி வேணுமா, ஆக்டல் வேணுமா, ஃபிக்ஸட் பாயிண்ட் வேணுமா, அந்த மாதிரி நமக்கு நம்பர் சிஸ்டம்லேயே பைனரி ஃபார்மேட் இருக்குது, பேஸ் வேல்யூ 2 இருக்குது, ஆக்டல்னாக்கா பேஸ் வேல்யூ 8, ஃபிக்ஸட் பாயிண்ட்டு அண்ட் தென் டிஃபால்ட் பொசிஷன் 6. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் ஒரு வேல்யூஸை கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் வேல்யூஸ்க்கான பைனரி வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னும் போது எக்ஸோட பைனரி வேல்யூ எனக்கு 14, அதாவது அதோடைய பைனரி வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது 25 இதோட ஆக்டல் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கான ஃபிக்ஸட் வேல்யூ, ஓகேங்களா, ஒய் வேல்யூவோட ஃபிக்ஸட் வேல்யூ என்னவோ அது எனக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போது உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் யோர் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் கேன் டூ. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது 2 ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணுவோம். இட் ரிட்டர்ன்ஸ் த நியரஸ்ட் இன்டீஜர். இப்போ என்னுடைய வேல்யூ வந்து இது இங்கே பாருங்கள் 17.9 போது இங்கே ரவுண்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதில் 17.5 தான் ஆர்குமெண்ட். ஸோ எக்ஸ் கமா n டிஜிட்ஸ். ஸோ எத்தனை டிஜிட்டு, 1 டிஜிட்டா 2 டிஜிட்டா அப்படின்னு நம்ம கொடுக்கும் போது ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். 17.9 அப்படின்னும் போது இது 18னும் 22.2. ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் விட்டுட்டு 22னும் -18.3 அப்படின்னும் போது -18 மட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேல்யூஸை கொடுக்கறது, அதுதான் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னாக்கா என்ன நம்பர் டு பி ரவுண்டட், எத்தனை டிஜிட் டு பி ரவுண்டட் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ், இது செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய அவுட்புட் பாருங்க 18, 22 அண்ட் -18. ஓகேங்களா, இப்போ இதிலே பாருங்க N1ல 0, 1, 2 அப்படின்னும் போது வேற என்ன அவுட்புட் வருதுன்னு 18.0, 17.9 அண்ட் 17.89. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேற வேற அவுட்புட் டிஃபர் ஆகும். யூ ஆர் பேஸ்ட் ஆன் யோர் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் யூ வில் கெட் அ பவர் ஃபங்க்ஷன். ஸோ பவர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பவர் வேல்யூ 2 to the power of 2 அப்படின்னும் போது 2வை 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ பவர் வேல்யூஸை என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். தட் இஸ் இப்போ பாருங்கள் பவர் ஆஃப் a, b. ஸோ 5, ஓகேங்களா, bங்கிறது பவர் வேல்யூ. அப்போ 5வை நான் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 5 25, அவுட்புட் 25. சரிங்களா, அதே மாதிரி ac, a வந்து 5, b-யோட வேல்யூ என்னது, c-யோட வேல்யூ 3.0. ஸோ அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 5வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0.0 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 125.0. ஓகேங்களா, அண்ட் தென் a + b, (3). அப்போது a + b என்ன உங்களுக்கு 5ம் 3யும் ஆட் பண்ணி உங்களுக்கு 8, 3 அப்படி, அதாவது 8³ 3. அப்போ 8 × 8 × 8 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். அப்போ பவர் வேல்யூஸுங்கிறது நத்திங் பட் the power values, அதாவது power of aங்கிறது first digit, அதோடைய power values தான் நம்ம மேலே போடுறது. 5 to the power of 2 அப்படின்னும் போது 5வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, it returns the computation of a * b raised to the power of b. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக இம்போர்ட் மேத் மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். தட் இஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, math.h அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மேத்தமெட்டிக்கலில் இருக்கிற எல்லா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ளோர் returns the largest integer less than equal to the x, அதாவது math.floor அப்படின்னும் போது இதோடைய இன்டீஜர் பார்ட்டை மட்டும் உனக்கு என்ன இருக்கும்னா அக்செப்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது மைனஸ், இப்போ பாருங்க இங்கே 26 இருக்கு இல்லைங்களா, இப்போ 26 இருக்கும் போது பாயிண்ட்ஸ் வச்சு 7. இப்போ பாயிண்ட் 5க்குள்ளார இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம 26 போடுறோம். 5க்கு மேலே இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணுவோமா, ஸோ 27. அப்போ -27. ஓகேங்களா, இங்கே பாருங்க 23.2, அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24 அப்படின்றத பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் யோர் மேத் ஃபங்க்ஷன் கேன் டூ. அடுத்தது சீல் அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
சேம் as it is. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் greater than or equal to x. எக்ஸுக்கு greater than or equal to இருக்க ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் as well as உங்களுடைய பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அதாவது பிஃபோர் தட் பாயிண்ட்டுக்குள்ளார இருக்கிற வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது பர்டிகுலர் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணுறது. ஓகேங்களா? பவர் வேல்யூஸ் வேறு, ஸ்கொயர் வேல்யூஸுங்கிறது வேறு. பவர் வேல்யூஸ்க்கு 2 கொடுப்போம், ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு ஒரே நம்பர் தான். 13 ஒரு நம்பர் கொடுத்தா 30 into 30 ஸ்கொயர், இதை பர்டிகுலராக ஸ்கொயர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்கொயர் வேல்யூஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுறது, இதுதான் உங்களுக்கு என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். தீஸ் ஆர் ஆல் யுவர் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இன் யுவர் பைத்தான். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் அவுட்புட் ஆகணும், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான், ஒரே லைன் ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒரே ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. எஸ்கியூஆர்டின்னு போட்டு ஏல ஒரு வேல்யூ இப்படி கொடுங்க, எஸ்கியூஆர்டின்னு போட்டு அதில் மேத் டாட் எஸ்கியூஆர்டிக்குள்ளார ஏல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பாருங்கள், ஒரு வேல்யூஸ் கொடுத்து என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள், யூ வில் ஹேவ் an idea about it. So I hope you understood this library functions like built-in function and mathematical functions. Remaining things we'll discuss in next class. Thank you, students.